பிள்ளைகளே, வாழ்க்கை ஒரு பாடம். அது புத்தகத்தில் இல்லாமல் ஒவ்வொரு மூச்சிலும் கற்றுத்தரும் ஆசான். நன்கு கேள். இதுவே சித்தரின் வாக்கு. வார்த்தை நம்பிக்கையின் விதை. ஒரு முறை உடைந்தால் 1000 விளக்கங்களாலும் மீளாது. மரியாதை வீட்டில்தான் தொடங்குகிறது. தாய், தந்தை, சகோதரர் உன்னையே மதிக்கத் தெரியாவிட்டால் உலகமே உன்னை மதிக்காது. பணம் ஒரு கருவி. அதை கட்டுப்படுத்து. அது உன்னை அடிமையாக்காதே. அதை சுதந்திரத்திற்காக பயன்படுத்து, புகழுக்காக அல்ல. உன்னை மதிக்காதவர்களை துரத்தாதே. அமைதியாக விலகுவது பலவீனம் அல்ல, கண்ணியத்தின் அடையாளம். ஒழுக்கம்தான் உண்மையான திறமை. பலர் திறமையுடன் விழுந்தனர், ஆனால் ஒழுக்கமுள்ளவன் எழுந்தான். ஆரோக்கியமே முதல் செல்வம். உன் உடல்தான் ஆன்மாவின் ஆலயம். உணவு, உறக்கம், இயக்கம் மூன்றும் சமநிலையாகட்டும். இல்லை என்று சொல்லத் தெரிந்து கொள். ஒவ்வொரு தவறான ஆம் உன் வாழ்க்கையின் அமைதியை திருடிவிடும். அமைதியானவன்தான் வலிமையானவன். உண்மையான சக்தி சத்தம் செய்யாது, அது அமைதியாகச் செயல்படும். நேரம்தான் உயிர். பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் இழந்த நேரம் திரும்பாது. கோபம் நெருப்பு. அதை கட்டுப்படுத்து. இல்லையெனில் அது உன் மரியாதையை எரித்துவிடும். உன்னை உயர்த்தும் நண்பர்களை தேர்ந்தெடு. உன் சுற்றம்தான் உன் எதிர்காலம். ஒப்பிடாதே. நேற்றைய உன்னோடு இன்று நீ எவ்வளவு வளர்ந்தாய் என்பதைப் பாரு. தோல்வி ஒரு மரணம் அல்ல, ஒரு வழிகாட்டி. பிழைகள் கற்றுத்தரும், வெற்றி பெருமைப்படுத்தும். வாழ்க்கை நியாயம் அல்ல, அதை பொறுத்துக் கொள்ளுதல்தான் அறிவு. அமரியாதையை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாதே. ஒரு முறை அனுமதித்தால் அது பழக்கமாகிவிடும். நன்றி சொல்ல கற்றுக்கொள். இல்லாததை எண்ணாதே. இருப்பதை உணர்ந்தால் மனம் நிறையும். சொல் தெளிவாகவும் உண்மையாகவும் இருக்கட்டும். அழகு வார்த்தைகளில் அல்ல, நேர்மையில்தான் மரியாதை. தவறான அன்பு வாழ்க்கையை அழிக்கக்கூடும். அமைதியை துணையை தேர்ந்தெடு. வெற்றி திடீரென வராது. ஒவ்வொரு நாளின் சிறிய முயற்சிகளே நாளைய சிறப்பை உருவாக்கும். வாழ்க்கையை எல்லோரிடமும் வெளிப்படுத்தாதே. தனிமை அமைதியை பாதுகாக்கும். மன்னி, ஆனால் மறக்காதே. மன்னிப்பு ஆன்மாவை விடுவிக்கும், நினைவு புத்தியை பாதுகாக்கும். மகிழ்ச்சி கடினம் அல்ல. உடல் ஆரோக்கியம், மன அமைதி, அன்பு, நோக்கம் இவை உன்னிடம் இருந்தால் நீ ஏற்கனவே செல்வான். பிள்ளைகளே, உலகம் மாறும், உண்மை மாறாது. அமைதியாக வாழ், நேர்மையாக பேசு, விழிப்புணர்வுடன் நட. அதுவே சித்தரின் வழி. அதுவே வாழ்வின் தத்துவம்.